கொங்கு வேளாளர் கவுண்டர் சமூகத்திற்கு 10% உள்ஒதுக்கீடு வழங்க வேண்டும் என கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் மாநாட்டில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. திமுகவின் கூட்டணி கட்சியான கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் சார்பில் ஈரோடு மாவட்டம் விஜயமங்கலத்தில் கொங்கு மண்டல எழுச்சி மாநாடு நடைபெற்றது. மாநாட்டில் அமைச்சர்கள் மா. சுப்பிரமணியன், முத்துச்சாமி, சாமிநாதன், காங்கிரஸ் எம்எல்ஏ EVKS இளங்கோவன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மாநாட்டு மலரை வெளியிட்டு பேசிய அமைச்சர் முத்துச்சாமி, நாடாளுமன்ற தேர்தல் வெற்றிக்கு அடித்தளமாக இந்த மாநாடு அமையும் என்றார். தொடர்ந்து பேசிய அமைச்சர் மா. சுப்பிரமணியன், மக்களுக்கு தேவையான திட்டங்களை பெறுவதில் முனைப்புடன் இருப்பவர் ஈஸ்வரன் என பாராட்டு தெரிவித்தார். ஸ்பெயினில் இருந்து முதலமைச்சர் மு. ஸ்டாலின் அனுப்பிய வாழ்த்துச் செய்தியையும் மா. சுப்பிரமணியன் வாசித்தார். கைகோர்த்து களத்தில் போராடுவோம், கொங்கு மண்டலத்தோடு சேர்த்து தமிழ்நாட்டையும் முன்னேற்றுவோம். வரும் நாடாளுமன்ற தேர்தலில் 40க்கு 40 என்ற இலக்கை அடைய போராட்டத்தை தொடங்குவோம், வெற்றி பெறுவோம். இறுதியுரையாற்றிய கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் ஈஸ்வரன், வெற்றி தோல்வியை பொருட்படுத்தாமல் கொங்கு மண்ணிற்காக உழைத்து வருவதாக கூறினார். பாஜகவில் உள்ள 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் என்ன கிழித்தார்கள் என ஈஸ்வரன் ஆவேசமாக கேள்வி எழுப்பினார். பாரதிய ஜனதா கட்சியில எம்எல்ஏ 4 பேர் இருக்காங்க. சட்டமன்றத்தில் என்ன கிழிச்சாங்கன்னு சொல்லுங்க பாப்போம். அந்த 4 பேரும் இந்த கொங்கு நாட்டுக்கு என்ன கிழிச்சாங்க? கோயம்புத்தூர் பெரிய மாவட்டம் இல்லையா? ஈரோடு பெரிய மாவட்டம் இல்லையா? சேலம் பெரிய மாவட்டம் இல்லையா? இந்த 3 மாவட்டத்தையும் பிரிப்பதற்கு என்ன தயக்கம்? சின்ன சின்ன மாவட்டங்கள், அதையெல்லாம் பிரித்திருக்கிறீர்கள். பெரிய மாவட்டங்களை ஏன் பிரிக்க கூடாது? ஜவுளித்துறை பாதிப்படைந்ததற்கு மத்திய அரசின் கொள்கைதான் காரணம் என குற்றஞ்சாட்டிய ஈஸ்வரன், கொங்கு மண்டலத்தில் அதிகரிக்கும் புற்றுநோய் பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டும் எனவும் மத்திய மாநில அரசுகளை கேட்டுக்கொண்டார். முன்னதாக மகளிர் உரிமை தொகை, இலவச பேருந்து பயணம் உள்ளிட்ட அரசின் திட்டங்களுக்கு நன்றி தெரிவித்து மாநாட்டில் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. ரேஷன் கடைகளில் பாமாயிலுக்கு பதில் தேங்காய் எண்ணெய் வழங்க வேண்டும் என்றும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. கள் இறக்குவதற்கான தடையை நீக்க வேண்டும் என்றும், மது பாட்டில்களை திரும்பப் பெறும் திட்டத்தை தமிழ்நாடு முழுவதும் செயல்படுத்த வேண்டும் என்ற தீர்மானங்கள் நிறைவேறின. குறிப்பாக பிற்படுத்தப்பட்டோர் பிரிவில் கொங்கு வேளாள கவுண்டர்களுக்கு 10% உள் ஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட மொத்தம் 27 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. மாநாட்டின் இறுதியில் கின்னஸ் உலக சாதனை முயற்சியாக 16,000 பேர் பங்கேற்ற வள்ளி கும்மியாட்டம் நடைபெற்றது. பெண்கள் அனைவரும் ஒரே வண்ண ஆடைகளை அணிந்து வள்ளி கும்மி ஆட்டமாடி கொங்கு நாட்டின் கலாச்சாரத்தை பிரதிபலித்தனர்.